வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? நம்ம இன்றைக்கி இந்த பழம் பார்க்குறோம் பார்த்திங்களா, இது வந்து பொடுகாம்பழம்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து பொடுகு இருக்கிறவங்க தலையில் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொடுகு வந்து சரியாயிடும். இந்த பழம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷாம்பு மாதிரி மணக்கம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு பழம் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஓப்பன் பண்ணி இந்த பழத்தை நம்ம தலையில் தேய்க்கணும். இடையில வந்து ஒரே ஒரு விதை மட்டும் இருக்கும். இந்த விதையை கூட நம்ம பாவி வச்சுக்கலாம், வீட்டில் வந்து வளர்த்துக்கலாம். ஒரு செடி வளர்த்துக்கிறது தப்பு இல்லை. பொடுகு தொல்லை இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த செடியை வந்து ஒரு செடி வீட்டில் வளர்த்துக்கலாம். ஒரு சின்ன செடியாகவும் இருக்காது, மரம் மாதிரியும் இருக்காது, ஒரு மீடியம் சைஸில் தான் வளரும். இதில் வந்து முள் இருக்கும் இந்த செடியில். இதோட பூக்கள் வந்து மஞ்சள் கலராக இருக்கும். காய் வந்து நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். பழுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லோவாக வந்துடும் பார்த்திங்களா. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடியை வகுந்து இந்த பழத்தை நம்ம தலையில் அப்ளை பண்ணி வந்தோம் அப்படின்னா 20 நிமிஷம் வச்சு குளித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொடுகு வந்து கண்டிப்பாக சரியாயிடும். இதோட விதையை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அதோட விதை. ஒரு விதை தான் இருக்கும் ஒரு பழத்தில்.